ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2 6 9வது கணக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? 9வது கணக்கு. ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இப்போ தீர்வு பாருங்க. ஒருவர் 65,000 கடன் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அவர் முதல் மாதம் 400 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த 400 ரூபா, இப்போ ஃபஸ்ட்டு மாதம் 400 அப்படின்னா 2வது மாதம் இந்த 300 சேர்த்தி 700 கொடுக்குறாரு. அடுத்த மாதம் இன்னும் ஒரு 300 சேர்த்தி 1000 கொடுக்குறாரு. இதே மாதிரி ஓகேவா கொடுக்குறாரு. அப்போது அவர் இந்த கடன் இருக்கு இல்லையா 65,000, இதை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி செலுத்தினாரு அப்படின்னா இதை அடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மாதம் செலுத்தப்பட்ட தொகையின் கூடுதல். இது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 400னா அதுக்கப்புறம் 300 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 300 கூட்டியிருக்காங்க. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை தான். 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 400 ப்ளஸ் அது கூட 300 கூட்டி 700, அதுக்கு அடுத்த மாதம் இது கூட 300 கூட்டி ஒரு 1000, இதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கார். ஓகேவா? 300 கூட்டி கூட்டி கொடுக்குறாரு. அப்போ இது மொத்த கடன் எவ்வளோ? ரூபாய் 65,000 இல்லையா? ஓகேவா? அப்போ 65,000 அவர் அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளோ காலம் ஆகும்? இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் பாருங்கள், ஏங்கிறது முதல் உறுப்பா, ஏ எவ்வளோ? 400. டிங்கிறது பொது வித்தியாசம்னா 2வதுலேருந்து ஃபஸ்ட்டு கழிப்போம் இல்லையா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 300 தானே வரும். ஏன்னா நம்ம 300 தான் கூட்டி கூட்டி போட்டிருக்கோம். அப்போ டி = 300ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் இந்த 65,000ங்கிறது மொத்த கூடுதல் தானே. ஓகேவா? மொத்த தொகையோட கூடுதல் தானே 65,000. அப்போ கூடுதல் அப்படின்னா எஸ்என்னு சொல்லுவோமா? எஸ்என்னோட வேல்யூ அவங்க கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ காலம் ஆகும்னு தானே கேட்குறாங்க. அப்போது என்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ்என் கொடுத்துட்டாங்க, நம்ம என் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே எஸ்என் ஃபார்முலாவே தான், அதை யூஸ் பண்ணி அதில் என் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபார்முலா எழுதிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஃபார்முலா என்ன? Sn = n/2 × 2a + n - 1 × d. ஓகே, இதுதான் ஃபார்முலாவா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ Sn அவங்க கொடுத்தாச்சு. Snோட வேல்யூவை நம்ம போட்டுடலாம். Sn எவ்வளோ? 65,000 இல்லையா? = n/2. n தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். 2a 2 × ஏங்கிறது இங்கே எவ்வளோ? 400 ப்ளஸ் n - 1, அது அப்படியே தான் இருக்கும். டிங்கிறது 300 × 300. பாருங்க, 65,000 = n/2 × 2 தடவை 400 பெருக்கணும் அப்படின்னா 800ன்னு வருமா? அடுத்து ப்ளஸ் இங்கே n - 1 × 300ங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேயும் 800 இங்கே 300. ஓகேவா? இங்கே 800 இங்கே 300. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இது 2 இது தானே, இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. இது ஒன்று இது ஒன்று. இங்கே 300 இருக்குது, இங்கே 800 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 100 நான் பொதுவாக வெளியே எடுத்துறேன். ஓகேவா? இப்போ இங்கே 100 நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே n/2 இருக்கா, 100 நான் பொதுவாக வெளியே எடுத்துறேன். ஓகேவா? எடுத்துட்டா இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 100 வெளியே வந்துச்சுன்னா இங்கே 8 இருக்குமா? ஓகேவா? 8யும் 100 பெருக்குனா தானே 800. அப்போ 100 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 800 இருக்கும். அப்போ ப்ளஸ் இங்கே n - 1, இந்த 300ல 100 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 3 இருக்குமா? ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். 1 2 2 50 2 100ன்னு வருமா? இப்போ இங்கே 50 n இருக்குது, இங்கே 50 இருக்குது. அப்போ 50 n ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே
8 + n - 1 × 3. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 50 நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு n தான் வேணும். ஸோ 50 நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். இங்கே இந்த ரெண்டுமே பெருக்கல்ல இருக்கா, சமத்திக்கு இந்த சைடு வரும்போது அப்போ வகுத்தல்ல வருமா, 65,000 / 50ன்னு வரும். ஈக்குவல் டு அப்போ இங்கே பேலன்ஸ் என்னங்கிறது இருக்குமா. இப்போ இந்த 3 உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். இப்போ இங்கே 8ங்கிறது அப்படியே இருக்கட்டும். 8 + இந்த 3 உள்ளே பெருக்கணும் அப்படின்னா இந்த 2 கூடையும் பெருக்கணும் இல்லையா. அப்போது n கூட பெருக்கும்போது 3n ஆகும். -1 கூட பெருக்கும்போது 1 3 3. இப்போ பாருங்கள், சுருக்கணும் அப்படின்னா n × இங்கே 3n இருக்குது, அது அப்படி எழுதிட்டேன். 8லேருந்து 3 போச்சுன்னா 5 ப்ளஸ் தானே. இப்போ +5 பெரிய நம்பரோட குறி ப்ளஸ், அதனால் +5. ஓகேவா, இப்படி இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். பெருக்கணும் அப்படின்னா இங்கே 3 n × n n² ஆயிருமா, ப்ளஸ் 5 கூட என்ன பெருக்கும்போது 5n ஆகும். இது வந்து இங்கே கேன்சல் ஆகிருக்கும் இல்லையா. எப்படி கேன்சல், 0க்கு 0 போயிடும். 1 5 5, இதில் 6ல் 1 5 5ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த 5க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இது 15 ஆகுமா. 15ல் 3 15. அடுத்து பேலன்ஸ் இருக்கிற 2 0 ஆட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சைடு என்னென்னு வந்திருக்கு, 1300ன்னு வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே ஒரு சைட் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு n² வந்து ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இந்த நம்பரை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா இங்கே 0ன்னு ஆயிரும். இங்கே 3n² + 5n, இங்கே ப்ளஸில் இருக்கிற 1300 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது -1300ன்னு வருமா. ஓகேவா, இப்போ நான் ஒன்றும் பண்ணல, இதை லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஓகேவா, சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3n² + 5n - 1300 = 0. ஓகேவா, லெஃப்ட் ரைட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து காரணிகள் எழுதணும். எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே வந்து 3 இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3ஐ இது கூட பெருக்கிக்கலாம். ஓகேவா, இப்போ பெருக்கணும் அப்படி என்னென்னாகும், இங்கே 1300 கூட 3 பெருக்கணும் அப்படின்னா 2 தடவை பெருக்குனா 2800, 3 தடவை பெருக்குனா 3900ன்னு வரும் இல்லையா. ஓகேவா, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -3900. அப்புறம் இங்கே 5n இருக்கா, அப்போ 5. ஓகே, ப்ளஸில் தான் இருக்குது. இப்போது 2 நம்பர், ஏதாவது 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா -3900 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ 5ன்னு வரணும். ஓகேவா, +5ன்னு வரணும். அப்போ அது என்ன 2 நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன 2 நம்பர் வரும் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது இல்லையா. ஓகேவா, இது வந்து மைனஸ், அதாவது பெருக்கல் இருந்தது அப்படின்னா ஒன்று நம்ம எடுக்கிற அந்த காரணிகள் வந்து ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருந்தால் தான் ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் வரும். அதே மாதிரி இங்கே கூட்டினாலோ கழிச்சாலோ, இப்போ நம்ம குறி மாறி இருந்தது அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடுவோம். அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா, இப்போ பெரிய நம்பரோட குறியை தானே போடுவோம். அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது பெரிய நம்பருக்கு தான் வரும். ஸோ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, ஒரு நம்பர் மைனஸு. அந்த ப்ளஸ்ஸுங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா நம்ம எடுக்கிற அந்த 2 நம்பர்ஸில் பெரிய நம்பர் எதுவோ அதுதான் ப்ளஸ் வரும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ப்ளஸ்ஸு தான் இருக்கிற என்ன குறி இருக்கோ அந்த குறி பெரிய நம்பருக்கு வரும், இங்கே இருக்கிற குறி சின்ன நம்பருக்கு வரும். ஓகேவா, இங்கே குறி மாறி மாறி இருந்தது அப்படின்னா இங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறி பெரிய நம்பருக்கு வரும், இங்கே என்ன குறி இருக்கோ அது வந்து சின்ன நம்பருக்கு வரும். இப்போ என்ன 2 நம்பர் அப்படின்னா 60 65. அப்போ பெரிய நம்பருக்கு தானே ப்ளஸ், அதனால 65, சின்ன நம்பருக்கு மைனஸ். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், 3900 வரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். ஓகேவா, இந்த ரெண்டையும் இப்போ கூட்டினோன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருந்தது அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடுவோம். இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 5, பெரிய நம்பரோட குறி ப்ளஸ். ஓகேவா, +5. இப்போ செக் பண்ணியாச்சா. இப்போ நம்ம எடுத்த நம்பர்ஸ் கரெக்டு. இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே 3 இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து 3ஆல் வகுத்துறோம். ஓகேவா, வகுத்தோம் அப்படின்னா இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன் அப்படின்னா இது வந்து 3ஆல் வகுப்படாது. ஆனால் 60ங்கிறது 3ஆல் வகுப்படும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 60ங்கிறது 3ஆல் வகுத்தலாம். அப்போ வகுத்தோம் அப்படின்னா 1 3 3, 2 3 6ன்னு ஆகும். இப்போ இந்த 0வை சேர்த்தணும் அப்படின்னா 20ன்னு வரும். அதாவது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -20ன்னு வரும். இப்போ இதை எடுத்து இங்கே எழுதலாம் பாருங்கள். எப்படின்னா இப்போ இங்கே ஸ்கொயர் தானே இருக்குது. ஸோ 2 காரணிகள் வரும், அதனால 2 ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ இங்கேயும் இங்கேயும் n போட்டுக்கோங்க. ஓகேவா, n தானே இருக்குது, அதனால n போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிறத அப்படி எழுதுங்க. இங்கே வந்து +65/3, இங்கே -20 = 0. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தனித்தனியாக 0க்கு சமப்படுத்த போகிறோம். ஓகேவா, இங்கே வந்து n + 65/3ங்கிறது 0க்கு சமப்படுத்தணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு n இங்கே வச்சுட்டோன்னா இது இங்கே வருமா, இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ -65/3ன்னு வரும். இதை அதே மாதிரி 0க்கு சமப்படுத்தணும் அப்படின்னா இங்கே n வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வரும். ஓகேவா, இப்போ n-க்கு வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து
உறுப்புகளோட எண்ணிக்கை வந்து எப்போவுமே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்கும் இல்லையா, மைனஸ் வராது. ஓகேவா, எப்போவுமே உறுப்புகளோட எண்ணிக்கை தானே, அதனால் ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். அதுவும் சொல்லிடலாமா, உறுப்புகளின் எண்ணிக்கை நீங்கள் கடைசியில் எழுதிக்கோங்க. உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பொழுதும் மிகை எண்ணாகும். எனவே n = 20. ஓகேவா, அதனால் ப்ளஸ் நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ அவங்க கேட்டது என்ன கொஸ்டின், இந்த கடன் அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் தானே கேட்டிருந்தாங்க. தேர்ஃபோர் கடனை அடைக்க தேவைப்படும் காலம் 20 மாதத்தில் தானே சொல்லியிருக்காங்க, அதனால் 20 மாதங்கள். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.